ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ಸಮಸ್ತ ಕೋಜ ಜಗನ್ನಾಥ್ ಸಮಸ್ತ ಕೆಮ್ತ ಚಂತಿ ಎಮ್ತ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து அக்கா வச்சு ஒரு வீடியோ தான் பண்ண போகிறோம். வீடியோ அப்படின்றத விட நான் வந்து பண்ணிட்டா அதனால நானும் வழியில் அவஸ்தைப்படுறேன், அவளும் வழியில் அவஸ்தைப்படுறேன். புளி குழம்பு வைக்கிறது ஏதோ ஒன்று வச்சிட்டேன். சரி, அதுவே வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக வந்து ஷேர் பண்ணணும் நினைக்கிறேன், ஷேர் பண்ணுறேன். ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. பட் ஆனால் என்ன, அதனால் எல்லாம் கிடையாது. நேற்று நாங்கள் வேறு ஒன்று சாப்பிட்டோம், அதனால் கூட வந்து வேறு சாப்பிட்டோம். நேற்று என்ன சாப்பிட்டோம்? அதனால் கூட வயிறு வலி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நான் இதை ஒன்றும் இல்லைங்களா, பிரியாணி சாப்பிட்டோம், அவ்வளோதாங்க. நான் வேறு 2 வேளை சாப்பிட்டுட்டேன்னா, ஒரு டைம் சாப்பிட்டுட்டு போதுமா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனாலேயே என்னவோ தெரியல, எனக்கு ரொம்ப வயிறு வலியாக இருக்குது. மேடம் இப்போ தான் தூங்கி எந்திரிச்சாங்களே, முடியல சுத்தமாக. வந்த உடனே அப்படியே எப்படியோ படுத்துட்டேன். எனக்கே ஞாபகம் இல்லை படுத்தது. இருந்துச்சு பார்த்தா யாருமே காணோம், எங்கடி போயிட்டாவா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சரி தூங்குறாளே சொல்லிட்டு இங்கே சேர் போட்டு புதுசாக வீடு கட்டினாங்கல்ல, அங்கே உட்காந்துட்டு இருக்கேன். யாருமே இல்லை, அம்மா அப்பாவும் தூங்கினாங்க, அரியும் தூங்கினானேன்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து உட்காந்துட்டு ஃபோன் நோண்டிகிட்டு இருந்தேன்னா, மேடம் கொஞ்சம் நேரத்தில் எந்திரிச்சு வந்துட்டாங்க. ஏன்னா 2 நாளாகவே சரியாக தூக்கம் இல்லை. நைட்டில் வேறு நிறையா பேசிக்கிட்டு வேறு இருக்கோமா, தூங்குறது லேட்டாக தூங்குறோம், எந்திரிக்கிறது சீக்கிரம் எழுந்திரிச்சிடுறோமா. அதனால தான் இன்றைக்கி தூங்கட்டோன்னு சொல்லிட்டு விட்டுட்டு நான் வந்துட்டேன். ஸ்டிச்சிங் பண்ண வேண்டாம் இருந்துச்சு, இன்னைக்கு பண்ணவே இல்லை. புளிக்குழம்பு தக்காளி தொக்கு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். தயவு செஞ்சு நான் இதில் பேசினது எல்லாமே காமெடிக்காக மட்டும்தான் பேசியிருக்கேன். ப்ளீஸ் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. கலாய்ச்சிருப்பேன், அதை வந்து நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அதுக்கப்புறம் வந்து நான் ஏன் மைண்டுக்கு க்ரியேட் பண்ண மாதிரி ஏதோ லூசுத்தனமாக ஏதாவது பண்ணியிருப்பேன். கொஞ்சம் என்ன அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. மறக்காமல் இப்போவும் சொல்கிறேன், இந்த தக்காளி தொக்கை வந்து யாராவது ட்ரை பண்ணிட்டு ரெசிபி எப்படி இருந்ததுன்றத மறக்காம ராதாவுடைய கமெண்ட்ல, தக்காளி தொக்கலமா அது புளிக்குழம்பு தக்காளி தொக்கு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா செம்ம டேஸ்டா இருந்தது. சாப்பிட்டு போயிலாம் சொல்லக்கூடாது, சாப்பிட்டு இருக்காரு. சாப்பிட்டு டேஸ்ட் நல்லா இருந்தது. அப்பா கிட்ட போய் கேட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு. கேட்டு பார்க்கலாம். நம்ம வந்து பேக் கேமரால காட்டுறேன். ஆனால் நல்லா இருந்தது. சாப்பாடு மட்டும்தான் கொஞ்சம் குழஞ்சிடுச்சு. சாப்பாடு அதே மாதிரி வீடியோலேயே காமிச்சிருப்போம் பாருங்க. நான் கேட்டு வந்து சொல்கிறேன் இருங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவர் சாப்பிட்ருக்காரு, நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப லென்த்தாக இருக்குது, பேசிட்டே இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் இந்த சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இப்போ வந்து நம்ம வந்து புளியோகீரை பேக்கெட்டுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு புளியோகீரை பேக்கெட் எடுத்திருக்கேன். இதில் வந்து சீனி, அதுக்கப்புறம் வந்து தேங்காயெல்லாம் அப்படியே பச்சை பச்சையாக இருக்கும். அதனால நம்ம வெறும் எண்ணெயில் போட்டு தாளிக்க எடுக்க முடியாது. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, தக்காளி, அதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன். நான் எப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், ஓகேங்களா? அப்பாக்கிட்ட சொல்லியிருக்கேன் அரிசியை வாங்கிட்டு வர சொல்லி. ஒரு வேளை வாங்கிட்டு வந்தாங்கன்னா நம்ம வந்து அதெல்லாம் சமைப்போம். இல்லை அப்படின்னா ரேஷன் அரிசி எப்பவுமே நாங்கள் வந்து சாப்பாடு செய்வோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் வந்து பண்ணுவோம். இங்கே பாருங்களேன், 2 பேர் என்னென்ன பண்ணுறாங்கன்னு விளையாடிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், பச்சை பயிர் இருக்குது, அதில் வந்து விளையாடிட்டுருக்காங்க 2 பேருமே. ஓகே, நம்ம வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்களேன், முக்கோ இங்கே காட்டு பச்சை பயிர் வச்சு விளையாட்டுருக்காங்க. உட்காந்து 2 பேரும் விளையாடுங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்து பூசணிக்காய் பூ வச்சுருக்கோம், கீரை வச்சுருக்கோம், பூ வந்து கீரை கட் பண்ணிட்டுருக்காங்க. ஓகே, வாங்க நம்ம வந்து இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மாமியார் வந்து இன்றைக்கி புதன்கிழமை அப்படின்றதுனால மீன் ஃப்ரை பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தோசை மாவு, தண்ணி சாப்பாடு. இங்கே பாருங்கள், கருவாடு.
இங்கே வந்து ஒரு மீனை வந்து பாதியாக கிழிச்சு எடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்களா. ஓகே, நம்ம வந்து இப்போது எப்படி சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆயில் வந்து ஊற்றியாச்சு. நம்ம இப்போ வந்து சீரகம் கடுகு வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் பூண்டு காஞ்ச மிளகாய் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போட்டாச்சு. இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பாருங்கள், ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்தது எம்டிஆர் ஹிங்கு. இது வந்து பெருங்காயத்தூள் தான். கொட்ட மாட்டேங்குது, அதனால தான் அவ்வளோ இதாச்சு. இப்போ இது போட்டுக்கிட்டாச்சு. இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளியும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டு இது நல்லா வந்து தக்காளி வந்து ஃபுல்லாக மெல்ட் ஆகணும். அதை வரைக்கும் நம்ம வந்து இதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தக்காளி நல்லா வந்துடுச்சு. இப்போ வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். எனக்கு தெரியாது, பட் நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் செய்வேன். புளியோகரை ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் எல்லாம் எப்படி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து புளியோகரை பாக்கெட் எப்போவுமே நம்ம வேலைக்கு போவோம் இல்லைங்களா, தமிழ்நாட்டில் இருக்கும்போது அம்மா வந்து வாங்கி வச்சு சும்மா ஆயில் போட்டு அந்த புளியோகரை பவுடர் மட்டும் கிளறி மட்டும் கொடுப்பாங்க. அப்போ நல்லா இருந்துச்சு. பட் இப்போ வந்து ரொம்ப சீனியாக இருக்குது, சர்க்கரை அதில் போட்டிருக்காங்க. அதனால தான் இப்போ வந்து நம்ம அந்த பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, புளியுமே வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து கொஞ்சம் ஆயில் வந்து தாராளமாக கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கணும், இல்லைனா நல்லா இருக்காது அந்தளவுக்கு டேஸ்ட்டு. இப்போ வந்து நம்ம வந்து புளியோகரை பாக்கெட்டை வந்து கட் பண்ணி எவ்வளோ வேணுமோ நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து கடலை அதெல்லாம் இருக்கும். சரி, நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி உங்கள்கிட்ட காட்டுறேன் இது எப்படி இருக்குது பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு. போடும்போது நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகேங்களா, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இது வந்து பவுடரு. இதிலே போட்டிருக்காங்க பாருங்கள், புளியோகரை பவுடர் ஃப்ரம் தமிழ்நாடு ரைஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க, ஃபார் தமிழ்நாடு. ஓகே, நம்ம இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நெல், கடுகு, அதுக்கப்புறம் வந்து தேங்காய், கடலை, இந்த மாதிரி நிறையவே போட்டிருக்காங்க. சர்க்கரை இருக்கும், அதனால தான் வாசனை செம்மையாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் அதிகமாக செஞ்சோன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா சாப்பிட நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம இப்போ வந்து புளி தண்ணியை கரைச்சி ஊற்றிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா புளி தண்ணி கரைச்சி ஊற்றியாச்சு. இதை வந்து நல்லா சுண்டணும். ஓகேங்களா, நல்லா சுண்டதுக்கப்புறம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையும் அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் இல்லைன்னா லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து கூட நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஓகே, இதை நல்லா சுண்டட்டும். சுண்டினதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ரொம்ப திக்கானதுக்கப்புறம் ஃபுல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து கொத்தமல்லி வந்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். இதை வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீரை வந்து வச்சுருக்காங்க மாமியார். வெறும் கீரை பொரியல் மட்டும் செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் அப்பளம் பொரிக்கலாம். ஓகே, சரணி அக்கா வந்து தூங்கிட்டு இருக்காங்க. மறுபடி முடிச்சுட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கு. இன்னுமே வந்து இது திக்காகணும். பக்கத்தில் வந்து கீரை வந்து இந்த நம்ம இடத்துலேருந்து கீரை பறித்து போட்டது ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பசங்க 2 பேரும் வந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. இங்கே பாருங்களேன், பாருங்கள், 2 பேர் பார்த்துட்டு சைலண்ட்டாக பார்த்துட்ருக்காங்க. கொத்தமல்லி எல்லாம் போட்டாச்சு. கொத்தமல்லி போட்டுட்டு இன்னொரு 10 நிமிஷம் குக் ஆகிடுச்சுன்னா இறக்கி விடுறது. ஆயில் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும். கொத்தமல்லி நல்லா வாசனையாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் இப்போயே போட்டுட்டேன். அது கொஞ்சம் தண்டெல்லாம் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி, அதனால் இப்போயே போட்டுட்டேன். நல்லாயிருக்கும் இப்போ போட்டாலுமே, வாசனை செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்களேன்,
ரெடி ஆயிடுச்சு. பட் என்னன்னா இங்கே பாருங்களேன், கொஞ்சம் தீஞ்சிடுச்சு, மறந்துட்டேன் பாருங்கள். அதனால் வெறும் இதை மட்டும் வச்சு இதை ரிமூவ் பண்ணி ஒரு இடத்துக்கு ஒரு கிண்ணத்தில் வந்து வச்சிடலாம். இது முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். வாசனை மட்டும் செம்மையாக இருக்குது. இப்போ வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் பாருங்கள். ஆயில் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துச்சு பார்த்தீங்களா. அப்போ வந்து அரிசி வாங்கிட்டு வந்தாங்க, சூப்பராக இருக்குது. இது வந்து விசில் குக்கரில் வந்து வச்சிடலாம். இப்போ மாமியார் வந்து சாப்பிட்டுருக்காங்க தனி சாப்பாடு. கருவாடு ஹரி கேட்குறான். நல்லா இருக்கு, சாப்பிட்டு பாரு. கருவாடு நல்லா இருக்கா? நிஜமாக நல்லா இருக்கா? சரி. அதுக்கப்புறம் வந்து மேடம்க்கு வந்து பூசணிக்காய் பொரியல் வறுவல் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கோவம் வச்சுட்டு இருந்தா. சரி சர்ப்ரைஸாக பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம் எல்லாம் கழுவிட்டேன். கொஞ்சம் பாத்திரம் இருக்குது. தூங்கிட்டு இருக்காங்க மேடம். பாருங்கள், பூசணிக்காய் பூனா அவ்வளோ பிடிக்குது பாருங்கள். டயட்டிங்கில் இருந்தாங்க, இங்கே வந்ததுலேருந்து டயட்டிங்கும் இல்லை, ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்கள். பூ நல்லா அழகாக வந்துருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து சாப்பாட்டுக்கு வச்சிடலாம். 1 மணி ஆக போகுது கிட்டத்தட்ட. சாப்பாட்டுக்கு வச்சிட்டோன்னா ஹரியும் காலையில் வெறும் பிஸ்கெட் மட்டும் தான் சாப்பிட்டா. தோசை சாப்பிட்றானா, எனக்கு வானா சித்தின்னு சொல்லிட்டான். அதனால் சீக்கிரமாக சமைச்சி முடிச்சிட்டோம் அப்படின்னா தைக்கிறேங்க வேலை இருக்குது, ஸ்டிச்சிங் பண்ணுறது. அதனால் அதுவும் பார்த்துடலாம். அக்காவுக்கு நேற்று நைட்டு உட்காந்து ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அதுவும் நான் உங்ககிட்ட வீடியோ எண்டில் காட்டுறேன். இதிலே வந்து சப்பாத்தி தோசை எல்லாம் எடுக்கிறோன்றதுனால இப்படி இருக்குது. இது ஒரு வாட்டி போட்டோம்னா நெக்ஸ்ட் டைம் எடுத்தோன்னா நல்லா வரும். ஓகே, நான் வந்து அரிசி கழுவி வச்சுட்டு உங்ககிட்ட காட்டுறேன். குக்கரில் வந்து சாப்பாட்டுக்கு வச்சுட்டேன். 1 கிலோ வாங்கிட்டு வந்தேன், 1 கிலோவும் குக்கரில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பூசணிக்காய் பூ வறுவல் இங்கே ஆல்ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். இது கொஞ்சம் தான் இருக்குது. இது பண்ணி முடிச்சுட்டு சரணி அக்காவுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம், அவங்க சாப்பிட்டோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பண்ணியாச்சு. ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்சுருக்கிற புளியோகரையும் இருக்குது. அதுக்கப்புறம் கீரை பொரியல் வந்து இவ்வளோ தான் இருந்துச்சு. மாமியார் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டாங்க. இது வந்து பூசணிக்காய் வறுவல், அதை வந்து சாப்பாடு. இன்னும் விசில் வரல. விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இதை வந்து சரணி அக்காவுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாம். வாங்க போகலாம். எந்திரிச்சிட்டிங்க போல இருக்கு. இந்தா சாப்பிட்டு பாரு. செம்ம தூக்கம். குழந்தை தூங்கிடுச்சு. தெரியல, உள்ளே சமைச்சிட்டு இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த டைமில் வந்து இன்றைக்கி வந்து புதன்கிழமை அப்படின்றதுனால காலையில் மார்க்கெட் இருக்கும். அப்போ வந்து என்னென்ன வாங்கிட்டு வந்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி கேரட் எடுத்து அவங்ககிட்ட ஞாபகம் இல்லை. வாழைக்காய் வாங்கிட்டு வந்திருக்காங்க, வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்திருக்காங்க, பாவக்காய் வாங்கிட்டு வந்திருக்காங்க, கேரட் வாங்கிட்டு வந்திருக்காங்க, தக்காளி வாங்கிட்டு வந்திருக்காங்க, இழுவ வலுவா இருக்கு, முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்திருக்காங்க, கொஞ்சம் நான் சுவை வாங்கிட்டு வந்திருக்காங்க, தக்காளி வேற உடைஞ்சிட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க, பில்லாத்தி நசுங்கி போயிருக்கு, 2 தக்காளி தான் சிங்கிச்சு வேஸ்ட், கேஜர் வச்சு ஃப்ரெஷ்ஷாவே இருக்கவே இருக்காது, கொலரா வச்சு பயகனம். நீ ஒளியால சொல்லாத, அவங்களுக்கு புரியாது. சொன்னாரு ஃபுல்லாக காய்கறியை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபுல்லாகவே வந்து இந்த 4 நாள் இருந்த காய்கறி 5 நாள் நம்ம வச்சு சேல்ஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி காய்கறி தான் வந்து அப்போ வாங்கிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப மோசமாக காய்கறி வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் மாமியார்கிட்ட சொன்னேன், கத்திரிக்காய் வந்து பொட்டலோ தக்காளி ஃபுல்லாகவே வந்து அழுகி போன தக்காளி வாங்கிட்டு வந்திருக்காங்க. மாமியாரை கூப்பிட்டு நான் வந்து காமிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் மாமியாரும் வந்தாங்க. வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க மம்மி, எப்படி பண்ணுறது
அப்பா வந்து ஏதாவது கம்மியான ரேட் கிடைக்குது அப்படின்னா அதை தான் கொண்டுட்டு வருவாங்க. இப்போது நிறைய பேருக்கு நிறைய வந்து இஷ்யூஸ் ப்ராப்ளம்ஸ் வருது. அதனாலே நான் அவர்கிட்ட சொல்வேன், பார்க்கறது நல்லதாக வாங்குங்க, எதுவுமே தப்பான காய்கறிகள்லாம் வாங்காதீங்க, ஏதாவது இந்த பூச்சி அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வாங்காதீங்க அப்படின்னா அழுகி போயிருக்கு தக்காளி ஃபுல்லாகவே. நீங்களே பாருங்கள், எல்லாமே மாமியார்கிட்ட எடுத்து காட்டிகிட்ருக்கேன் பாருங்கள். ஃபுல்லாகவே வந்து அழுகி போன தக்காளி, அதுக்கப்புறம் வந்து பீன்ஸுமே பாதி அழுகி போட்டுருந்துச்சு. அதை தான் நான் வந்து மாமியார்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பண்ணாருன்னா எப்படி மம்மி எப்போவுமே வாங்கிட்டு போனாங்கன்னா நல்லா தான் வாங்கிட்டு வருவாங்க, இல்லைன்னா நான் போவேன், இல்லைன்னா மாமியார் போவாங்க. இந்த வாட்டி கொஞ்சம் வேலை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மாமியார் வந்து நெல்லெல்லாம் காய போட்டுருந்தாங்க காலையிலே, பச்சரிசி சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால லேட் ஆகினதுமே அப்பா வந்து நீங்களே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் சொன்னாங்க. போனால் இந்த வேலை பண்ணி வச்சுருக்காரு. என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அடுக்கி வச்சிட்ருக்கேன். ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டு நல்லதாக பார்த்து நம்ம வந்து சீக்கிரமாக வந்து சமைச்சிடணும். ஏன்னா இது ரொம்ப நாளும் இருக்காது எனக்கு தெரிஞ்சு. இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 15 நாள் ஆச்சு நான் வச்சு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுவேன். இப்போ வந்து அந்த மாதிரி வைக்க முடியாது. அதனால் எவ்வளோ நாள் போதோ அவ்வளோ நாள் போகட்டும், இது சொல்ல முடியாது திருப்பி அவங்கக்கிட்ட எதுவுமே. என்ன பண்ணுறது, அவங்க சொன்னால் புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க, நம்மளை தான் தப்பாகவே சொல்லுவாங்க. இருந்துட்டு போட்டோம். அதுக்கப்புறம் மாமியார் போய் அப்பா வந்து திட்டிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி வாங்கிட்டெல்லாம் வராதிங்க இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து நானும் சரண்யாக்கா கிட்டே பேசிக்கிட்டே வந்து காய்கறி எல்லாமே அடுக்கி வச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பீன்ஸு, கேரட்டு அதெல்லாமே வந்து ஒரு கவரில் போட்டு இப்போ வாங்க சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு ஃபுல்லாக குழஞ்சிடுச்சு. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஆயிடுச்சுன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா 3 விசில் வச்சுட்டு இருக்கா சாப்பாட்டுக்கு. அதனால தான் சாப்பாடு அப்படி ஆயிடுச்சு. மற்றபடி நல்லா தான் இருக்கும், புளி சாதத்துக்கு வந்து நல்லா தான் இருக்கும். சாப்பாடு கலரிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நான், புளி தொக்கு கலரிட்டு. ஏன்க்கா அப்படி சிரிக்கிறேன் சொல்லு. உலக இந்த சன் டிவிலாம் ஒரு மூவி போடுறாங்கடானா, இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக அப்படின்னு ஒரு டைலாக் ஒன்று வரும் தெரியுங்களா? சரி, அந்த மாதிரி இப்போ இந்த புளியோதரைக்கு நான் உங்ககிட்ட டைலாக் சொல்கிறேன் பாருங்க. இந்த உலகத்திலேயே முதல் முறையாக தமிழ் பொண்ணு வந்து புளி சாதத்துக்கு வெங்காயம், தக்காளி, பூண்டு கூட புளி சாதத்துக்கு போடலாம், அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். வேற என்னென்னமா போட்டுருக்கீங்க? அவ்வளோதான், பூண்டு, தக்காளி, வெங்காயம், தக்காளி, பூண்டை கூட அக்செப்ட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், தக்காளி புளியோதரைக்கு போட்ட ஒரே ஆளு நம்ம ராதா தான். அப்பயும் நான் அதில் நோட் பண்ணேன், என்னடா இது வெங்காயம் தக்காளி இருக்குது, ஒரு வேளை குழந்தை தக்காளி சோறு கலர் தான் என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகே, கண்டிப்பா ரிவ்யூ கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி யாருக்காவது வேணும் அப்படின்னு ஆல்ரெடி வீடியோ எடுத்துட்டேன். வீடியோ எடுத்து வச்சிருக்காங்களா? நீங்க அந்த ரெசிபியை பார்த்து செஞ்சு உங்க குடும்பத்துல யார் யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அக்கா முதல்ல நீங்க ரிசல்ட் சொல்லுங்க. ஓகே, சொல்லிட்டு கண்டிப்பா சாப்பிட்டு புளியோதரை இன்னொரு நாளைக்கு நீ கேப்ப ராதா கிட்ட. அக்கா அந்த அளவுக்கெல்லாம் மோசமா இருக்கா? சரியா, செம்ம டேஸ்டா இருக்குது. ஸ்மெல்லே செம்ம டேஸ்டா இருக்கா? ஸ்மெல்லு தக்காளி சாதம் வாசனை வராது, அந்த மாதிரி தக்காளி தொக்கு. மாற்றி பேர் வச்சுட்ட நீ புளி தொக்குன்ட்டு. புளியோதரை, புளி தொக்கு கூட இல்லை. அதான் புளி தொக்கு புளியோதரை. என் அம்மா இப்படி செய்வாங்கக்கா, சூப்பராக இருக்கும் சாப்பிட. அதனால தான் நான் இந்த மாதிரி செஞ்சேனே. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கலரிட்டு காமிக்கிறேன். சொல்லுங்கம்மா. இதோ ஒரே ஒரு நிமிஷமா கூட சைட் டிஷ்க்கு அப்பளம் தேய்ச்சிக்கிறேன். சொல்லட்டுமா? இந்த மூஞ்சை பார்த்தாவே சாப்பிட்ற மாதிரி இல்லை இல்லை இல்லை, உண்மையாக சொல்கிறேன், தக்காளி தொக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இல்லை, உன் மூஞ்சி ரியாக்ஷன் வேறு மாதிரி காட்டுது. தக்காளி தொக்கு நல்லா இருக்குது. தக்காளி தொக்கு இல்லைம்மா, புளி தொக்குமா இது? எனக்கு தெரியல ராதா, எனக்கு தக்காளி தொக்கு ஃபீல் தான் வருது. சரி, உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு வேணாம், புளி தொக்கு நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. நீ டேஸ்ட் சொல்ல, அது தொக்கு ஏதோ அவங்க நம்மளோட பார்க்குற ஆடியன்ஸ் சூஸ் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட சூஸ் வந்து நீங்களே பண்ணிடுங்களேன், பெட்டர் ஆப்ஷன்ஸ். டேஸ்ட் வந்து நல்லா இருக்கு. என்ன ஒன்றுனா வாயில் வந்து வச்சதுக்கப்புறம் நான் இப்போ வீடியோ எடுக்கிறேன்,
நீ வாயில வச்சுட்டு வாயை மட்டும் திறந்து பாரு, அது வாய் மூடுதா இல்லை திறக்குதா அப்படின்னு. ஏம்மா கொல கொலன்னு ஆயிடுச்சு, அதுக்கு போய் இந்த மாதிரி பண்ணுறதா சொல்லு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் போய் சாப்பிட போகிறோம், வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். ஆனால் புளிக்குழம்பு சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ராதாவுடைய டைலாக் வந்து இன்றைக்கி நான் சொல்கிறேன். ஏதாவது கமெண்ட்டில் வீடியோவில் குத்தங்குறை இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் டைம் அதை மாற்றிக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய். நாளைக்கு ஊருக்கு போகிறேன் நான். வேலை கிளம்ப அனுப்ப மாட்டாங்க, வீட்டு கிளம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன